இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை எல்லோரும் ரெகுலராக பார்த்து வரீங்க இல்லைங்களா? இப்போ கடந்த 2 எபிசோடுகளாக நம்ம இந்த உதவிக்கரம் டிசம்பர் மாத இதழில் வெளிவந்த கட்டுரைகள், செய்திகள், அவர்களை பற்றியெல்லாம் நம்ம ஒரு விரிவான அலசல் பண்ணியிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்து கேட்டு பயன் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த எபிசோடில் நம்ம உதவிக்கரம் உறுப்பினர்களுக்காக சிறப்பு பொங்கல் நிகழ்ச்சியை வாரம் நடைபெறும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுடன் சிறப்பு பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மேல்நிலைப்பள்ளியில் இந்த விழா நடைபெற்றது. இந்த சிறப்பு பொங்கல் விழாவில் 250க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவிற்கு முதலில் இதை நடத்த வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆலோசனையை கூறி அதற்கு முன்னெடுப்பு எடுத்த நம்முடைய உதவிக்கரம் தலைமை நிருபர் திரு டென்னிசன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். அதாவது யாராவது ஒருத்தர் உந்துதல் பண்ணாதான் எந்த காரியமும் நடைபெறும். உடனடியாக களத்தில் இறங்கி திரு பஞ்சாபகேசன் அவர்களையும் திரு வைரமணி அவர்களையும் என்னுடைய நண்பர், என்னுடன் படித்தவர் திரு சுதர்சனம் அவர்களையும் டாக்டர் நாராயணி அவர்களையும் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக இந்த விழாவினை பற்றி எடுத்துரைத்த போது அவர்கள் அனைவரும் தாமாக முன்வந்து அனைத்து உதவிகளையும் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வைரமணி அவர்கள் மூலம் கௌதம் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர்கள் திருமதி புஷ்பா பாய், அசோக் குமார் அவர்கள், கௌதம் அவர்கள் இந்த விழாவிற்கு பல உதவிகளை செய்துள்ளார்கள். அதாவது அவர்கள் எல்லோருக்கும் கரும்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை தவிர அரிசி, வெல்லம் போன்ற பல உதவிகளை எல்லாம் அந்த பொருட்களை எல்லாம் ஒரு பையில் போட்டு அவர்கள் உதவியுள்ளார்கள். அவர்களுக்கும், அதாவது திருமதி புஷ்பா பாய் அவர்களுக்கும், அசோக்குமார் அவர்களுக்கும், கௌதம் அவர்களுக்கும், குறிப்பாக வைரமணி அவர்களுக்கும் நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். இந்த விழாவில் புல்புல்தாரா கலைஞர் நம்முடைய பஞ்சாபகேசன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு ஜவஹர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை தன்னுடைய புல்புல்தாரா இசையின் மூலம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். மேலும் மலரவனம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு ராம்கி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இந்த விழாவில் கலந்து கொண்ட 250 பேருக்கும் பொங்கல் விழா சிறப்பு பரிசுகளை அளித்தோம். கோயம்பேடு மார்க்கெட்டு வியாபாரிகள்
உதவியுள்ள காய்கறிகள், ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகள் ஒரு 100 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் திரு பஞ்சாபகேசன் அவர்கள் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் தனது திருக்கரங்களால் தலா 500 ரூபாய் வழங்கி அனைவரும், அதாவது 250 பேரும் மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த பொங்கல் விழாவினை கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தின் அனைத்து மாநில நிர்வாகிகளும் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த விழாவினை வாங்க நம்ம இப்போ கண்டு கழிப்போம். இந்த விழாவை பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கூறுங்க. பெரிய ஒரு கைதட்டு கொடுக்கலாம், பெரிய கைதட்டு, சாதாரண கைதட்டு போறாரு. அவர் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமும் உற்சாகமும் தான் எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விழாவை கொண்டாட வைக்கின்றது. வரதக்குட்டி சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு நமஸ்காரங்களை தெரிவித்து இப்பொழுது ஜவஹர் அவர்களை நான் அழைக்கின்றேன். இசைமழையில் நாம் நனைவோம். உதவிக்கரம் அமைப்பின் அத்தனை தலைவர்களையும், தாய் சங்கராம திரிமோனி என் பஞ்சாயத்து அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நிகழ்ச்சி முடியும் போது மறந்துடுவேன், அதனால் இப்பவுமே எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பஞ்சாயத்து இருக்கிறான். இந்த புல்புல் தாடா எல்லோரும் கேட்டுருப்பேன். நம்ம மெம்பர்ஸில் நிறைய பேர் போன தடவை பொங்கலுக்கு வந்தேன், இந்த நியூ இயர்க்கு தான் கேட்டிருப்பீங்க. இப்போ மேடம்லாம் போன தடவை வரலன்னாங்க. ஸோ இந்த தடவை கேட்க வாய்ப்பு இந்த கருவிப்படுத்திகளை. ஆகவே இங்கே வந்திருக்கவர்கள் இந்த கருவியை கேட்கலாம், ஆனால் நிறைய பணம் கேட்க முடியாது. பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற திரு புஷ்பாபாய்
புஷ்பாபாய், அசோக் குமார், கௌதம் ஆகிய மூவரும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்ம உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்துடன் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய சீர்மிகு ஆலோசகர் திரு பஞ்சாப் கேசவன் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் தன்னுடைய இனிய இன்னிசையால் மகிழ வைத்த திரு ஜவஹர் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். மலர்மலம் ராம்கி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்கள், திரு நந்தகுமார் அவர்கள், திரு வைரமணி அவர்கள், திரு அட்வொகேட் சுரேஷ் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஸ்போர்ட்ஸ்மேன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், செங்கல்பட்டு ரமேஷ் அவர்கள், தருணைபதி அவர்கள் எல்லோரையும் பிஆர்ஓ மீனாட்சி ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். விசுல் நாராயணன் அவர்கள் அவருடையும் வருக என்று வரவேற்கிறேன். தீபக் குமார் குப்தா சில டிசிஷன்லாம் எடுத்து இன்னைக்கு எல்லோருக்கும் வந்திருக்கும் அனைவரும் நம்ம இங்க போனோமே நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்ற ஏமாற்றம் இல்லாமல் அனைவருக்கும் எல்லோரும் கிடைக்கும் அதையெல்லாம் பொறுமையா இருங்க. நம்ம கூப்பிட போது வாங்க. புரியுது அவங்களுக்கு இவன் நம்ம லேட்டா போனா கிடைக்காதே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் உண்டு. நீங்க கூட்டம் முடிகிறவர்கள் இல்லைங்க. கடைசியாக இந்த தீபாவளி மீட்டிங்லாம் யாரெல்லாம் வந்து கை தூக்குங்க. தீபாவளி மீட்டிங்ல சார் என்ன கொடுத்தாரு எல்லாம் 500 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா? அதே போல கூட்டம் முடிக்கச்சேதான் கொடுப்போம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதனால எல்லாரும் அந்த சீட்ல உட்காந்துருப்பீங்க. சார் ஸ்ட்ரைட்டா வந்தோடனே வாங்கிட்டு போடுவீங்க. அதனால சீட்டுகள்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அவரே நேரம் எல்லாருக்கும் கொடுப்பாரு. கடைசியா கூட்டம்லாம் முடிஞ்ச உடனே. அதற்கு முன்பாக இப்போ அம்மா வந்திருக்காங்க. அவங்க இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க. அதனால அவங்க அர்ஜென்டா போகணுன்ற காரணத்துக்காக ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு முதலாக 10 டோக்கனுக்கு கொடுக்க போறோம். அந்த 10 டோக்கனு திருப்பி வரக்கூடாது. அவங்க வேணாலும் கொடுப்போம். அதனால அம்மா கையால ஒரு 10 பேருக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக நம்ம ஒரு பிரேயர் சாங் ஒன்று நம்ம கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எப்பவுமே ஒரு பிரேயர் சாங்கு நம்ம நிறைய இதெல்லாம் போட்டிருக்கோம். ஒரே புரை நன்றி உரை எல்லாம் போட்டிருக்கோம். அது புரோட்டோகால்லாம் இல்லாத நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கூட்டத்தை நடத்துவோம். ஒவ்வொரு காலையுமே பொன்மாலை தான், ஒவ்வொரு நாளுமே பொன்னாள் தான். சில நிகழ்ச்சிகளினாலே சில நாட்கள் ஒரு சிறப்பாக அமைந்து விடுகின்றது. அந்த வகையிலே இது ஒரு சிறப்பான நாள். இது ஒரு பொன்னாள். ஏனென்று சொன்னால் எந்த பண்டிகை கொண்டாடுறோம்? நம் தமிழர் பண்டிகை பொங்கலை கொண்டாடுகிறோம் அல்லவா? பெரிய கிளாப் கொடுங்க. பொங்கலுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஒரு விழா. அந்த விழாவை சாதாரணமா எப்படி வேணா கொண்டாடலாம். கரும்பு சாப்பிட்டு கொண்டாடலாம், சக்கரை பொங்கல் சாப்பிட்டு கொண்டாடலாம். ஆனா மாற்றுத்திறனாளிகளாகிய உங்களோடு சேர்ந்து கொண்டாடுறோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரே சமுதாயம் இல்லையா? ஒரே சமூகம் அல்லவா? ஒரு சில பேருக்கு கால் குறைவாக இருக்கலாம், ஒரு பேருக்கு செவி உணவாக இருக்கலாம், செவித்திறன் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாருமே ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாக்க அஃபெக்டட் பீப்புள். அதனால நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. கைதுக்கலாமா? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள்.
நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும் நமக்கு நாமே. ஸோ அந்த வகையில் சார் இந்த நாள் தான் டிசைட் பண்ணார். இந்த நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க இது பண்ணலாம்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நீங்க கோ சார். ஏன்னா தீபாவளி அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சி கட்டணம் நான் வெளியில் வரல. அதனால பொங்கலையும் கண்டிப்பாக கொண்டாடுவோம் என்று சொன்னேன். அந்த வகையில் அவர் வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்த உடனே 2 நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோபிநாத் அவர் பார்த்தீங்கன்னா கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. நான் 10 நாளைக்கு முன்னாடி அந்த கால் ஃப்ராக்சரையும் அதை வந்து பொருட்படுத்தாமல் அதுதான் மாற்றுத்திறனாளி என்பது பெரிய கைத்தட்டு போடலாம். கோபிநாத் அவர்களுக்கு அவர் காலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவில் இருக்காரு. இருந்தாலும் ஒரு செக்ரட்டரிங்கிற முறையில் செயலாளர் முறையில் அவர் வந்து கலந்திருக்கிறார். அது போல தான் இங்கே இருக்கு. எல்லாருமே நந்தகுமார் ஆட்டலாம், பேரமணி ஆட்டலாம், எல்லாருமே முத்தான ஆட்களிங்க. எனவே இதை பற்றி சொல்வதற்கு நான் பேச விரும்பலை. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேயர் சாங் என்பது வாழ்க்கையில் முக்கியம். இருப்பாய் வினை செய்வோம் ஒளியில் இருப்பாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் வினை செய்வோம் ஒளியில் இருப்பாய் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவல உள்ளத்தில் இருப்பாய் தாமரை பூவில் இருப்பாய் வினை செய்யும் பொலியில் இருப்பாய். பாடி அவங்களெல்லாம் மகிழ்ச்சி கடல் ஆழ்ந்திருக்காரு. இன்றைக்கு வந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு முதல்ல ஒன்றுதலாக இருந்தவர் நம்ம டென்னிஸ். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சார் பொங்கல் விழா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு 2 ஸ்பான்சர் அறிமுகப்படுத்துறாரு. அப்கோர்ஸ் அந்த ஸ்பான்சர் அவனை ரீச் பண்ண முடியல. உடனே இன்னொரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ரெடிலி தே கம் ஃபார்வர்ட் அண்ட் இமீடியட்லி ஐ தாட் ஆஃப் வைரமணி. வைரமணி வந்து என்ன பண்ணுவாருன்னா அதாவது நான் சொன்னேன்னா என்னுடைய கருத்துக்களை வந்து செயலாக்கம் செய்யக்கூடியவர் வைரமணி அவர்கள். ஸ்டேஜினுடைய அந்த மேனர்ஸ், அப்புறம் அந்த லைட்டிங், அப்புறம் நான் சொன்ன அவர்கிட்ட கரும்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். கரும்போடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல நண்பர்களை இன்னைக்கு கூட்டின்னு வந்து இன்றைக்கு அவர்கள் மூலமாகவும் சில பரிசு பொருட்களை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். அதற்காக வைரமணி அவர்களை அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். திரு பஞ்சாப் மகேஸ்வரன் அவர்கள் ஆஸ் யூஸ்வல் நீ கவலையே போடாதீங்க, டோக்கன் இருக்கோ இல்லையோ எவ்வளோ பேர் இருந்தாலும் 4 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 500 ரூபா கொடுக்க போனார். இன்னைக்கு ஆளுக்கு எல்லாருக்கும் தலா 500 ரூபா. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்வீட் பேக்கெட் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம். அது தவிர ஸ்நாக்ஸ் கொடுக்க போறாரு. அது தவிர போச்சு எல்லாருக்கும் ஒன்று கவலைப்படாதீங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்க போறாரு. அப்புறம் எல்லாருக்கும் காய்கறி கொடுக்க போகிறோம். முதலாக அந்த மேடம் வந்து அவர் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் சீக்கிரம் போக வேண்டியிருக்கிறதுனால நம்முடைய கோபிநாத் அவர்கள் சுருக்கமாக ஒரு வரவேற்புரை முடித்தவுடன் நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு முதல்ல கொடுப்போம். அப்புறம் அந்த மீட்டிங் வில் கண்டினியூ. இப்போ எல்லாருக்கும் ஒரு தடவை கூட்டி எல்லாருக்கும் கொடுப்போம். கவலைப்படாதீங்க, அவங்க இடத்துலயே வந்து கொடுப்போம், கவலைப்படாதீங்க. ஓகே. மாற்றுத்திறனாளர் நல்லூர் சங்க சார்பிலே மாற்றுத்திறனாளர்களுடன் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு உதவிக்கிற மாற்றுத்திறனாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆடிட்டர் ஐயா டிஏபி வந்தமுட்டி அவர்களை வருகையாக வரவேற்கிறேன். இந்த கைப்பற்றி உற்சாகப்படுத்தலாம் வருகிறது. அதே போல இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு நடக்க காரணமாக இருக்கக்கூடிய கொலை வந்தன்னு சொல்லலாம். நம்ம 7 வருடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். 8வது வருடம் பார்க்க வேண்டியது ஐயா திரு பட்டாபிகேஸ்வரர் வந்து சாய் சக்கரா, சாய் முருகா, சாய் துணை மேட்டுக்கோடு அமைப்பின் நிறுவன தலைவர் ஐயா சீஃப் கெஸ்ட் ஐயா டிஏபி ஐயா பஞ்சாபிகேஸ்வரர்களை வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். அதே போல மேலும் புல்புல் தானா இசையமைத்து நம்மளை மகிழ்வித்த அவரோட கஷ்டப்பாடர் சார் அவர்கள் கௌரவ சார் அவருடைய வருகிறவர்கள். அதே போல தளபதி அன்றைக்கு தளபதி ஐயா அவர்கள் வருகிறவர்கள்
மலர்வனம் ராக்கி அருமையான ஒரு பத்திரிகையாளர் பன்னமைக்கு அவர்கள் நண்பர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல இங்கிலீஷ் மேகசின் தமிழ் மேகசின் மேகசின் மந்திரி மேகசின் ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர் கவிஞர் அதுமாதிரி கடலில் விருது. அதே போல இந்த மாநசக ஆலோசகர் ஆலோசகர் விசில் நாராயணன் அவர்களை விருது. குழுவினோட வந்துட்டு அவர்களையும் அவரோட நம்ம மத்தியானத்தில் ஓடி ஆடி உழைச்சிருக்காரு நம்ம கூட்டம் நடைபெறுவதற்காக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹானர் இங்க பாருங்க சார், இங்க போட்டீங்க பாருங்க. கால் வெளில வைங்க, என்ன கை வெளில ரெண்டு கை வைங்க, ரெண்டு போடுற மாதிரி போட்டோ நல்லா இருக்கு. மாநில தலைவர் ஐயா டிஎன்டி வரக்கூடிய ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கலாம் ஒரு ஐடியா பண்ணுங்க. நான் எதார்த்தமாக சொன்னேன் டாக்டர் நம்ம அசோக்குமார் சார். அவர் என்ன பண்ணாருன்னா, இதாங்க கரும்பு நானே எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ஒரு சிறப்பான பயிரை பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அவராக மனமும் செஞ்சிருக்காரு. அதற்காக என் சார்பாகவும் உதவிக்கடன் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வைரமை. மாற்றுத்திறனாளிகளுடன் சிறப்பு பொங்கல் விழாவினை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய சேனலில் உங்களுடைய அனுபவங்களை கூறுங்கள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். நம்முடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் டிஏபி வரதக்குட்டி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.